நபியே, இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீர் அளிக்கின்ற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிபணியாதவரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். இப்போ நம்ம முஸ்லீம் ரொம்ப சந்தோஷமா வரோம். இப்போ இங்க ஒரு டெஃபினேஷன் எல்லாம் கொடுக்குறான். இந்த ஸ்டேஜ் வராத வரைக்கும் நீங்க நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டீர்கள். எந்த ஸ்டேஜ்? ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துல ரசூல்லாட்ட போறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, ஆனா கட்டுப்பட்டு நடந்துட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள உங்களுக்கு தப்பா இருக்குது, இப்ப கூட நீ மூமின் இல்லை. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஒரு பஞ்சாயத்து போயிருச்சு, அந்த லேண்டு ஒன்னது இல்லை, இன்னொருத்தருது லேண்டு. ரசூல்லா முடிவு சொல்லிட்டாங்க, இந்த லேண்ட் அவனுக்கு தூக்கி கொடுத்துருன்ட்டு. தர முடியாதுன்னா அவன் சொல்லல, கொடுத்துட்டான். ஆனா கொடுத்துட்டு மனசுக்குள்ள ஒரு கோபம், போயிருச்சுன்ட்டு. இது இருந்தாலே நீ மூமின் இல்லைங்கிறாங்க. அப்ப நம்ம நினைச்சு பாரு, பாவத்துல நம்ம ஜாலியா பாவம் பண்ணிருக்கோம். வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணோம், வாங்குவான், சுட்டி காட்டா கூட அல்லாஹ் கேர் பண்ண மாட்டான். நான் சொல்றது வரதட்சணை ஒருத்தன் விடுறான், வாங்க மாட்டேன்றான். 25 பவுன் கிடைச்சிருக்கும், இந்த நேரத்துல பார்த்து இந்த ஆயத்தை சொல்லி நம்மளை லாக் பண்ணிட்டான் அப்படின்னு நீ மனசுல நினைச்சாலே நீ மூமின் கிடையாதுங்கிறான் அல்லாஹ். அப்போ ஈமானுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தியா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா அந்த அந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்துடணும். உன் உடம்பு மட்டுமல்ல, உன் மனசும் சல்தா பண்ணிடணும். அது ஆகலைனா நீர் அளிக்கின்ற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் கொள்ளாமல், ஒரு சின்ன கடுகளவு கூட உனக்கு என்ன இருக்கக்கூடாது, கோவம் இருக்கக்கூடாது. என்னங்க செய்ய, நான் தீர்ப்பளிச்சதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை ஒன்றும் இல்லை விடுங்க. ஆனால் என்னப்பா மாட்டுவல்ல நீயே என்னைக்காவது கேப்பே இல்லை அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல சபையில நடிச்சுட்டு போயிடுவோம். இந்த இடத்துல அதான் சொல்றோம், அல்லாவுக்கு நம்ம எவ்வளோ கட்டுப்படணும் புரிஞ்சுக்கணும். இதுதான் மூமினுக்கு டெஃபினேஷன். மூமினுக்கு தான் சொர்க்கத்துக்கு வாக்களிச்சிருக்கான். முஸ்லீம்கெல்லாம் வாக்களிக்கவே இல்லை குரான்ல எங்கேயுமே.